Taste the Daily. நியூஸ் ஜே தொலைக்காட்சி நேயர்களுக்கு வணக்கம். சொல்லியடி நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்கிறோம். ஸ்ரீராம் வணக்கம். வணக்கம் உமேஷ். ஸ்ரீராம், இப்போ சென்னையே இந்த சமீபத்தில் பெஞ்ச மழையில் மிதந்துட்டு இருக்கு. மக்கள்லாம் தங்களோட உடைமைகளை இழந்து கண்ணீரில் இருக்காங்க. ஆனால் ஆளும் திமுக ஆட்சியாளர்கள், மேயர்லேருந்து அமைச்சர்லேருந்து என்ன சொல்கிறாங்க, ஒரு சொட்டு தண்ணி கூட இங்கே தேங்கவே இல்லை, மக்கள்லாம் நல்லா தான் இருக்காங்க அப்படின்றாங்க. இதை விட கொடுமை என்னன்னா, மேயர் பிரியா ஒரு அயன் லேடி, உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் அயராது உழைச்சிக்கிட்டே இருக்காரு, சென்னையே மீட்டுட்டாரு அப்படின்லாம் விளம்பரம் தேடிட்டு இருக்காங்க. என்ன காரணம்? திமுக அரசு இப்படி இந்த வெள்ளத்தில் கூட விளம்பரம் தேட வேண்டிய அவசியம் திமுகவுக்கு எங்கேருந்து வந்திருக்கு? அதாவது பார்த்திங்கன்னா, சென்னை மேயர் பிரியா அவர்கள் பார்த்திங்கன்னா அயன் லேடி, பேரிடர் மேலாண்மைத்துறை அமைச்சர் சாத்தூர் ராமச்சந்திரன் பார்த்திங்கன்னா ஸ்பைடர்மேன், உதயநிதி அவர்கள் பார்த்திங்கன்னா பேட்மேன். இப்படி எழுதணுன்னா என்ன வேணால் எழுதிக்கிட்டு இருக்கலாம். இப்போ இதையெல்லாம் எழுதுறது யார் அப்படின்றதான் நம்ம பார்க்க வேண்டியதாக இருக்குது. உடன்பிறப்புகள் யாராவது இதை பற்றி எழுதுகிறாங்களா? இந்த மாதிரிலாம் சென்னையில் எங்கேயும் தண்ணி தேங்கலை, சென்னையை மீட்டுட்டார், ஸ்டாலின் அவருடைய ஆட்சி சூப்பராக இருக்குது, இப்படிலாம் யாராவது எழுதுறாங்கன்னு கேட்டிங்கன்னா எந்த உடன்பிறப்பும் எழுதுறது கிடையாது. ஓகே, ஏன் அப்படின்னா, இந்த வெள்ளத்தில் பாதிக்கப்பட்டிருக்கிறது உடன்பிறப்புகளும் பெருமளவுக்கு பாதிக்கப்பட்டிருக்காங்க. அவங்களுடைய குடும்பங்களும் இன்றைக்கி தண்ணியில் தத்தளிச்சுக்கிட்டு இருக்குது. அவர்களுடைய பிள்ளைகளும் இன்றைக்கி பள்ளிக்கு போக முடியாமல் அவங்களும் மிகவும் சிரமத்துக்கு உள்ளாகி இருக்கிறாங்க. இந்த சூழலில் அவங்கெல்லாம் யாரும் எழுதுறது கிடையாது. அப்போ இந்த விளம்பரத்தை பண்ணுறது யார்? இந்த பில்டப்பு கொடுக்கறது யார்? இந்த பில்டப்பு, இந்த சோசியல் மீடியாவில் இவர்களை பில்டப் பண்ணி எழுதுறதெல்லாம் யாருன்னு கேட்டிங்கன்னா இணைய கூலிகள். இப்போ திமுகவை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா, திராவிட மாப்பிள்ளை இருக்கார் இல்லையா, அவருக்கு சொந்தமாக ஒரு நிறுவனம் இருப்பதாகவும், அந்த நிறுவனம் ஊடகங்களை கண்ட்ரோல் பண்ணிக்கிட்டு இருக்கு அப்படின்றது பேச்சுன்ற பரவலாக இருக்குது. இப்போ அது மாதிரியான அவங்களுடைய ஆட்கள் தான். இப்போ ஒரே நபர் பார்த்திங்கன்னா பல்வேறு ஐடிகளை வச்சுக்கிறது. சொந்த பேரில் எந்த ஒரு ஐடியுமே இருக்கிறது இல்லை, எல்லாமே விதவிதமான பேரில் இருக்கும். ஃபேக் ஐடி. ஆமாம், ஃபேக் ஐடி. அவங்க கேட்டோம்னா என்ன சொல்லுவாங்கன்னா, நாங்கள் புனை பெயரில் எழுதுகிறோம் அப்படிம்பாங்க. அது புனை பேர்லாம் இல்லை, அது ஃபேக் ஐடி. ஒரே கண்டென்ட். இப்போ இவங்க நம்ம உதயநிதி அவர்கள் பார்த்திங்கன்னா அயராது உழைக்கிறார், பார்த்தீங்களா ராத்திரி நேரத்தில் கூட போய் ஆய்வு பண்ணிக்கிட்டு இருக்கார் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஸ்கிரிப்ட் ஒன்று எழுதுறாங்கன்னா, அதே ஸ்கிரிப்ட் 10 ஐடியில் போடுவாங்க. எல்லாமே மீட்டுட்டோம் செஞ்சுட்டோம். ஆனால் உண்மை நிலவரம் என்ன? இங்கே செங்குன்றத்தில் பார்த்திங்கன்னா இன்றைக்கி போட்டில் போகக்கூடிய நிலைமை இருக்குது. நுங்கம்பாக்கத்தில் முட்டிய அளவு தண்ணியில் மக்கள் கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க. அப்போ உண்மை நிலை இப்படி இருக்கும்போது இந்த இணைய கூலிகள் இருக்காங்க இல்லையா, இவங்களை வச்சு இந்த மாதிரி சென்னை மீண்டுருச்சு. ஏன்னா அதாவது சார், சென்னையில் என்ன நடக்குன்றது சென்னையை அடுத்து வெளியில் இருக்கக்கூடிய மக்களுக்கு தெரியக்கூடாது. சென்னையில் என்ன நடக்குன்னு டெல்டாவில் இருக்கணும் தெரியக்கூடாது. டெல்டாவில் எவ்வளோ நாசமாக இருக்குன்றது கொங்கு பெல்ட்டில் இருக்கணும் தெரியக்கூடாது. கொங்கு மண்டலத்தில் என்ன கொலைகள் நடந்துகிட்டு இருக்கு, கொள்ளைகள் நடந்துகிட்டு இருக்குன்றது தென் மாவட்டத்துக்கு தெரியக்கூடாது. தென் மாவட்டத்தில் என்ன நடக்குன்னு யாருக்கும் தெரியக்கூடாது. அந்த நிர்வாக தோல்வியை மறைக்கிறதுக்காக தான் இந்த பில்டப்பா? கண்டிப்பாக நிர்வாக தோல்வியை மறைக்கணும். இந்த மழையில் நல்லா மாட்டிக்கிட்டாங்க. இப்போ சென்னை மக்களை பொறுத்த வரைக்கும் மற்ற இடங்களில் வெள்ளம் வருது செய்யுது, இப்போது டெல்டாவில் மிகப்பெரிய அளவுக்கு சீரழிவு நடந்திருக்கு அப்படின்னு சொன்னால் அது வேறு. ஆனால் சென்னையை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா மழைநீர் வடிகால் பணி அப்படின்ற பேரில் 4000 கோடி இது பண்ணியிருக்காங்க. அதே போல் வட சென்னை வளர்ச்சி திட்டம் அப்படின்னு சொல்லி 1000 கோடியில் ஆரம்பித்து இன்றைக்கி அது கிட்டத்தட்ட 3000 கோடி வரைக்கும் வந்திருக்கு அப்படின்றது சொல்கிறாங்க. அப்போ இத்தனை 1000 கோடிகள் ஓவராலாக சென்னைக்கு மட்டுமே பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 10,000 கோடி ரூபாய் வரைக்கும் இந்த அரசு செலவு பண்ணியிருக்கு அப்படின்றது தகவலாக இருக்குது. இப்போ இவ்வளவு செலவு பண்ண பிறகும் நீங்கள் முட்டி அளவு தண்ணியில், அதுவும் மழை நீரோட கழிவு நீர் கலந்து ஒரு மோசமான சூழலில் மக்கள் இருக்கிறாங்க சொன்னால், அந்த மக்கள் இந்த பணம்லாம் எங்கே போச்சுன்னு கேட்பாங்களா இல்லையா? ஆனால் புரியுது ஸ்ரீராம். இன்னொரு விஷயம் என்னென்னா, இப்போ சென்னையே வெள்ளத்தில் மிதக்கும் போது மக்கள்லாம் வேதனையில் இருக்கும்போது ஒரு மாநகராட்சி, ஒரு மேயர், சென்னை மேயரும் தண்ணியே தேங்கலை அப்படின்னு ஒரு அப்பட்டமான ஒரு பொய்யை சொன்னால் அது மக்கள் மத்தியில் திமுக மீது ஒரு அதிருப்தியை கிரியேட் பண்ணாதா? கட்டாயம் கிரியேட் பண்ணும். என்னன்னா, அவங்க அந்த மேயரோட பேட்டியவே நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா முன்னுக்கு பின் முரணாக பேசிக்கிட்டு இருக்கிறார். இப்போ அது அம்பலப்பட்ட பிறகு தான் இந்த அயன் லேடி கான்செப்ட்லாம் கொண்டு வராங்க. ஓகே, அவங்க அந்த பேட்டியில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, சென்னையில் ஓவராலாக பார்த்தீங்கன்னா 5 சென்டிமீட்டர் மழை பெஞ்சிருக்கு, எங்கேயுமே தண்ணி தேங்கலை. நீங்கள் சொன்ன மாதிரி தண்ணியே தேங்கலை, எல்லாம் 100 பம்பு செட்டு வச்சுருக்கோம், எல்லாத்தையும் வெளியேற்றிட்டோம் அப்படின்னு சொல்லி தான் பேசுகிறாங்க. எங்கேயும் தண்ணி தேங்கலைன்னு சொல்கிறாங்க. இன்னொரு பக்கம் பார்த்தீங்க அப்படின்னாக்கா 83,000 பேருக்கு மதிய உணவு கொடுத்தோன்றாங்க, இரவு உணவு தயார் பண்ணிக்கிட்டு இருக்கோன்றாங்க. 83,000 பேருக்கு அரசாங்கம் பணம், உணவு போன்ற உள்ளிட்டவற்றை கொடுக்க வேண்டிய சூழல் இருக்குது அப்படின்னா தண்ணி தேங்கினா தானே கொடுக்க போகிறாங்க. தண்ணியே தேங்கலை, எல்லாம் சகஜ சுமூகமாக இருக்குது, சகஜ நிலையில் எல்லாமே இருக்குன்னா எதற்காக அவங்களுக்கு சாப்பாடு கொடுக்கணும்? அப்போது நிலைமை மோசமாக இருக்குது. அவங்களுடைய பேட்டியை எடுத்து பார்த்தீங்கன்னா எல்லாமே முன்னுக்கு பின் முரணாக தான் பேசியிருந்தாங்க. இல்லை, அதான் இப்போ இந்த ஆட்சியாளர்களோட இந்த முரண்பட்ட கருத்துக்கள்
அவங்களோட சாயத்தை மக்கள் மத்தியில் அம்பலப்படுத்திட்டு இருக்கா? கட்டாயம். அதை அப்படி அம்பலப்படுறதுனால தான் இந்த இணைய கூலிகளை ஏவுறாங்க. இந்த இணைய கூலிகள் என்ன பண்ணுறாங்கன்னா, இவ்வளவு ஒரு மிகப்பெரிய ஒரு மாற்றம் நடந்துட்ட மாதிரியும், இங்கே பணிகள்லாம் மிக சிறப்பாக நடந்துட்ட மாதிரியும், எங்கேயுமே தண்ணி தேங்கலைன்ற மாதிரியும். இதில் கொடுமை என்னென்னா, இவங்க வந்து எழுதுறதோட நிறுத்துறது கிடையாது. ஓகே, கேமரா எடுத்துகிட்டு மக்கள்கிட்டே போயிடுது. மக்கள்கிட்ட போயிட்டு மைக்கு நீட்டிட்டு அவங்ககிட்ட போயிட்டு என்ன சொல்கிறது, அவங்க வந்து அரசு தரப்பில் வர்றாங்கன்ற மாதிரியான ஒரு ஹிண்ட்டை கொடுத்துட்டு அப்புறம் கேள்வி கேட்கும்போது அவங்க வந்து அரசை பற்றி எப்படி குறை சொல்லுவாங்க? அப்போது ஒரு சிலர் இவர்களுடைய ஆட்களை வைத்து பார்த்தீங்கன்னா எல்லாமே சீராக இருக்குது, சிறப்பாக இருக்குன்ற மாதிரி பேச வச்சுட்டு அதை வந்து மிகப்பெரிய அளவுக்கு பிரபலப்படுத்துறது. இப்போது செங்குன்றம் மாதிரியான பகுதிகளில் எவ்வளோ தண்ணி தேங்கியிருக்கு. இப்போ இது வந்து மக்களுக்கு எல்லா ஊடகங்களும் வெளியில் வருது, மக்கள் கஷ்டப்படுறாங்க, போட்டில் வெளியில் வந்துக்கிட்டு இருக்கிறாங்க. அது எல்லா ஊடகங்களும் எல்லா மக்களும் பார்த்துக்கிட்டு இருக்கும்போது அப்படி ஒன்று கிடையவே கிடையாது, நீங்களும் எங்களை மாதிரியே கண்ணை மூடிக்கோங்கன்னு சொல்லி மக்கள் மேலே கொண்டு போய் ஒரு கருத்து திணிப்பை இந்த இணைய கூலிகள் செய்கிறாங்க. இது எல்லாம் இவங்கெல்லாம் யார் அப்படின்னு கேட்டிங்கன்னா, திமுகவினரோ இல்லை மேக்சிமம் இதில் வந்து தமிழ்நாட்டிலே கூட இருக்கிறதுக்கான வாய்ப்பு இல்லைன்றாங்க. தமிழ்நாட்டை சேர்ந்தவங்க ஒரு டீம் வச்சிருக்காங்க, அதாவது திமுகவுக்கு ஃபேவரா கருத்து பதிவுறதுக்கு ஒரு டீம் வச்சிருக்காங்க. கட்டாயம் அவங்க ஒரு தனியாக ஒரு டீம் வச்சுட்டு இதெல்லாம் வந்து ஒரு ப்ரொபகண்டா பண்ணுறது. ஓகே, ஒரு என்ன சொல்ற மக்களை வந்து முட்டாளாக்குகிற ஒரு வேலையை பணம் கொடுத்து இந்த ஆட்சியாளர்கள் இன்னைக்கு வந்து செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. ஆனாலும் கூட உண்மை நிலவரம் என்னவா இருக்குது தெரியுமா? இன்னைக்கு வந்து ஒரு வீடியோ ஒன்று வெளியாக இருக்குது, மிகப்பெரிய அளவுக்கு வந்து அது வைரல் ஆகிக்கிட்டு இருக்கு. ஒரு ஆட்டோ ஓட்டுநர்கிட்ட கேட்குறாங்க, இந்த 4000 கோடி எங்கே போச்சு அப்படின்னு. அவர் மிக தெளிவாக சொல்கிறார், அண்ணா அறிவாலயத்துக்கு தான் போயிருக்கு. ஓகே அப்படின்றார். இந்த மழைநீர் வடிகால் பணின்ற பேரில் திமுக மிகப்பெரிய ஊழலை செஞ்சுருக்கு. அந்த ஊழலை செஞ்சதால தான் சின்ன மலைக்கே, ஏன்னா மேயரே சொல்றாரு 5 சென்டிமீட்டர் மழை பெஞ்சிச்சு அப்படின்றார். அப்போ இந்த சிறிய மலைக்கே இவ்வளவு தண்ணி தேங்குவதற்கான காரணம் என்ன அப்படின்னா, இவர்கள் செய்த ஊழல் தான் என்பது மக்களுக்கு நன்றாகவே தெரியுது. புரியுது ஸ்ரீராம். இப்போ கடந்த கால வெள்ள பாதிப்பு, இப்போ மிக்ஸாம் புயலாக இருக்கட்டும், ஒவ்வொரு முறையும் வெள்ள பாதிப்பு சென்னையில் வரும்போது என்ன சொல்கிறாங்க, அந்த 5000 கோடி கிட்டத்தட்ட 4000 கோடி, அதுக்கப்புறம் ஒரு தனி நிதி ஒதுக்கி 5000 கோடி வந்துச்சு. அந்த 5000 கோடி எங்கே போச்சுன்னு கேட்குறாங்கல்ல. இந்த வெள்ள பாதிப்பிலும் மீண்டும் அப்படி ஒரு கேள்வி வரும், எங்க அந்த 5000 கோடி அப்படிங்கிறதுக்காக வெள்ளமே தேங்கலை, எந்த பாதிப்பும் இல்லை அப்படின்னு ஒரு நெரேட்டிவ் செட் பண்ணுறாங்களா? கட்டாயம் நெரேட்டிவ் செட் பண்ணுறாங்க. இப்போ அந்த 5000 கோடி மட்டும் இல்லை, நான் முன்னாடியே சொன்ன மாதிரி வட சென்னை வளர்ச்சி திட்டங்கிற பேரில் சுமாராக ஒரு 3000 கோடி ரூபாய் வரைக்கும் செலவு பண்ணியிருக்காங்க. ஆக மொத்தம் சென்னைக்கு மட்டும் எடுத்திங்கன்னா 10,000 கோடி ரூபாய் செலவாயிருக்கு. அந்த பணம் என்ன ஆனது, அந்த திட்டங்கள் என்ன ஆனது, எல்லாமே ஃபெயிலியரா? இந்த கவர்மெண்ட் ஆல்ரெடி வந்து ஃபெயிலியர் கவர்மெண்ட்னு சொல்கிறாங்க. அது மாதிரியே அந்த திட்டங்களும் ஃபெயிலியர் ஆயிடுச்சான்றதை மக்கள் கேட்பாங்க. அப்போ அவங்க கேட்கக்கூடாது அப்படின்னா இது மாதிரியான பொய்யான பிம்பத்தை உருவாக்குகிற வேலையை இணைய குழிகளை வச்சு பண்ணுறாங்க. இப்போ நீங்கள் முன்னாடியே குறிப்பிட்டீங்க, இதற்கு முன்பெல்லாம் வந்து மிகப்பெரிய புயல் வெள்ளம் அதிமுக ஆட்சி காலத்துலேயும் வந்திருக்கு. இப்போ அந்த காலகட்டத்திலலாம் வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ கஜா புயலே எடுத்துக்கோங்க, அதிமுகவினர் வந்து பார்த்தீங்கன்னா இது மாதிரி இணைய குழிகளை வந்து பார்த்தீங்கன்னா வேலைக்கு எடுத்து ஒரு இடத்துல ஒரு ரூமை போட்டு ஒரு ஆஃபீஸை போட்டு அவங்க கையில் ஒரு 10 சிஸ்டத்தை கொடுத்து ஆளுக்கு ஒரு 100 ஃபேக் ஐடியை கொடுத்து இந்த மாதிரி கஜா புயலை வென்று விட்டுறது தமிழக அரசு, அதிமுக அரசு சிறப்பாக செயல்பட்டு இப்படி பேசிக்கிட்டு இருந்தாங்களா? அன்னைக்கு அந்த மாதிரிலாம் அவர்கள் வந்து தங்களுடைய வேலை என்னவோ அந்த வேலையை செஞ்சாங்க. அன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா மு.க. ஸ்டாலின் அவர்களே வந்து யார் அன்னைக்கு எதிர்கட்சி தலைவர், அவர் எதிர்கட்சி தலைவராக இருக்கும்போது எதற்கு எடுத்தாலும் அவர் வீட்டு குழாயில் தண்ணி வரலன்னா கூட ஆக எடப்பாடி பழனிசாமி அவர்கள் பதவி விலக வேண்டும் இப்படிதான் பேசுவார் அவர். அப்படிப்பட்டவர் கஜா புயலில் தமிழ்நாடு பேரிடர் மேலாண்மை துறை எடுத்த நடவடிக்கைகள் மிக சிறப்பாக இருந்தது அப்படின்னு பாராட்டினார். ஓகே, ஆனா முதலமைச்சர் என்ன சொல்றாரு, இந்த வடிகால் பணி எந்த அளவுக்கு முடிஞ்சிருக்கு அப்படின்னு கேட்டப்ப 98% முடிஞ்சிருச்சு அப்படின்னு கடந்த காலத்திலேயே சொன்னாரு. ஆட்சியாளர்கள்ட்ட இதுக்கு 5000 கோடிக்கு வெள்ளை அறிக்கையை கொடுங்க அப்படின்னு கேட்டா என்ன சொல்றாங்க, வெள்ளமே தேங்கலையே, இதுதான் வெள்ளை அறிக்கை அப்படின்னு நக்கலா பதில் சொல்றாங்களே. இதெல்லாம் நம்ம எப்படி ஒப்பிட்டு பாக்குறது? இல்ல அந்த நக்கல் பேச்சுக்கு தான் நான் சொல்றேன். இப்போ கடந்த காலத்துல அந்த கஜா புயலப்ப ஸ்டாலின் அவர்களே பாராட்டும்படியாக அதிமுக அரசு செயல்பட்டது இல்ல, அது மீட்பு பணியா, அது முன்னெச்சரிக்கை நடவடிக்கையா, இல்லை இன்னைக்கு இவங்க பண்ணிக்கிட்டு இருக்க முன்னெச்சரிக்கை நடவடிக்கையா? இப்போ அந்த அரசையும் இந்த அரசையும் மக்கள் ஒப்பிட்டு பேச ஆரம்பிச்சிட்டாங்க. அதனாலதான் இந்த மாதிரி நக்கல் பேச்செல்லாம் பேசுறது. முதலீடு ஈர்த்துட்டு வந்தீங்கன்னா வெள்ளை அறிக்கை கொடுங்கன்னு கேட்டோம்னா அதுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு வெள்ளை பேப்பர் எடுத்து காட்டுறது, வெள்ளமே தேங்கலே இதான் வெள்ளை அறிக்கை. அப்ப செங்குன்றத்துல தேங்கி இருக்கு, அதுக்கு என்ன பதில் சொல்லுவீங்க? நுங்கம்பாக்கத்துல முட்டை அளவு தண்ணி தேங்கி இருக்கு, அதுக்கு என்ன பதில் சொல்லுவீங்க? அப்போ இவர்களை பொறுத்த வரைக்கும் நல்லா மாட்டிக்கிட்டாங்க. இன்னைக்கு மக்கள் வந்து மிக சாதாரணமாக பேச ஆரம்பிச்சிட்டாங்க. மக்கள் என்ன உடன்பிறப்புகளே பேச ஆரம்பிச்சிட்டாங்க. யோசிச்சு பாருங்க, இப்போ உடன்பிறப்புகள் எல்லாருமே இந்த ஆட்சி மீண்டும் வரணும்னு நினைக்கிறாங்க அப்படின்னு சொன்னா இவர்கள் இந்த இணைய குழிகளை வச்சு இவ்வளவு வேலை பார்க்க வேண்டிய தேவையே இல்லை. உடன்பிறப்புகள்
மக்கள் எந்த அளவுக்கு வெறுக்கிறாங்களோ அந்த அளவுக்கு இந்த ஆட்சியை வெறுக்கிறாங்க. திமுகவை சேர்ந்த கட்சிக்காரர்களே இந்த ஆட்சி திரும்ப வரக்கூடாதுங்கிறதுல மிக உறுதியா இருக்காங்க. இன்னைக்கு அதனாலதான் முதலமைச்சர் வந்து பாத்தீங்கன்னா ஒவ்வொருத்தருக்கும் ஃபோன் பண்ணி தனிப்பட்ட முறையில் ஃபோன் பண்ணி பேசிக்கிட்டு இருக்கிறார். இப்போ மக்கள்கிட்ட வந்து இந்த திட்டங்கள் போய் சேர்ந்துருச்சான்றதெல்லாம் பேசுறாரு அப்படின்னு சொன்னா நாம வந்து பரவாயில்லையே முதலமைச்சர் கடுமையாக உழைக்கிறாரு அப்படின்னு சொல்லலாம். கட்சிக்காரங்கிட்ட ஃபோன் பண்ணி கெஞ்சிக்கிட்டு இருக்கிறாரு அப்படின்னா என்ன அர்த்தம்? அப்போ கட்சிக்காரர்கள் வேலை செய்ய தயாராக இல்லை. இன்றைக்கு அவர்கள் மிகப்பெரிய அளவுக்கு அதிருப்தியில் இருக்கிறாங்க, விரக்தியில் இருக்கிறாங்க. ஏன்னா ஸ்டாலின் சாரை வந்து எல்லாரும் கேள்வி கேட்க போகிறதில்ல தினம். இப்போது சென்னையிலே வந்து பார்த்தீங்கன்னா அந்த லோக்கலில் இருக்கக்கூடிய பகுதி செயலாளர், அந்த வட்ட செயலாளர், இந்த மாதிரி திமுகவை சேர்ந்த நிர்வாகிக்கிட்ட தான் என்னப்பா 5000 கோடி என்னப்பா ஆச்சுன்னு தினம் மக்கள் அவர்கிட்ட கேட்பாங்க. அப்போ அவங்களுக்கு அது எவ்வளோ ஒரு சங்கடமான சூழ்நிலைன்னு யோசிச்சு. கண்டிப்பா சாதாரண பாமர மக்களுக்கு கூட தெரியுது அந்த 5000 கோடி எங்க அப்படின்னு ஒரு கேள்வி கேட்கறாங்க. அந்த 5000 கோடி அறிவாலயத்துக்கு போயிடுச்சு அப்படின்றாங்க. ஆனா அந்த மழை வெள்ளத்தையும் இந்த 5000 கோடிக்கான பணியை மறைக்கிறதுக்காகவும் திமுக ஒரு பில்டப் பண்றாங்கல்ல, அது மக்கள் மத்தியில் இனி எடுபடாதா? எடுபடாது. அதைத்தான் சொல்றேன். ஒரு ஆட்டோக்காரர் மிக சாதாரணமா போற போக்கில் சொல்றாரு அம்மா பணமும் அண்ணா அறிவாலயத்துல தான் இருக்கு அப்படின்றாரு. அப்போ அந்த அளவுக்கு இவர்களுடைய ஊழல் இன்னைக்கு மக்கள் மத்தியில அம்பலப்படுத்திருச்சு, அம்பலப்பட்டு போய் நிக்குது. ரெண்டாவது இந்த பில்டப் எல்லாம் வந்து நம்ம ஒரு உண்மைதான். அது இவங்க வந்து வெறுமனே ஒரு பிம்பத்தை கட்டமைக்கிறதுக்கு மக்களை ஏமாத்திருக்காங்க, இதை செய்யறாங்க. அதே சமயத்துல மாநகராட்சி கணக்கு எழுதுறதுக்காகவும் இதை பண்ணிட்டு இருக்காங்க. இப்ப 83,000 பேருக்கு நாங்க சாப்பாடு கொடுத்தோம் அப்படின்றத சொல்றாங்க. எங்க போய் கொடுத்தாங்க, எப்படி கொடுத்தாங்க, யாருக்கிட்ட கொடுத்தாங்க, அது எந்த ஆதாரமும் கிடையாது. அது சாப்பிட்டவங்களுக்கு தான் வெளிச்சம் இவங்ககிட்ட இருந்து வாங்கி. ஆனா இப்ப 83,000 பேருக்கு ஒருத்தருக்கு 100 ரூபாய் அப்படின்னு நீங்க கணக்கு போட்டு பாருங்க. சாப்பாடு விலை செலவு செய்து 100 ரூபா ஆச்சு அப்படின்னு சொன்னீங்கன்னா அதற்கான தொகை எவ்வளவு? ஒரு 3 நாள் 3 வேளை சாப்பாடு கொடுத்தோன்னு ஒரு கணக்கு எழுதுனா அது என்ன அமௌண்ட் வரும் அப்படின்னு யோசிச்சு பாருங்க. ரெண்டாவது ஒரு 5000 கோடி ரூபாய் செலவு பண்ணி நாங்கள் வந்து மழைநீர் வடிகால் பணிகளை செஞ்சுட்டோம் அப்படின்னு சொல்றாங்க. நீங்களே சொல்றீங்க முதலமைச்சர் வந்து பார்த்தீங்கன்னா 99% முடிஞ்சிருச்சுன்னு சொன்னார். அவ்வளவு பணிகள் முடிஞ்ச பிறகும் அந்த மழைநீர் வடிகாலுக்குள்ள மழை தண்ணியை கொண்டு போய் சேர்க்கிறதுக்கு இவர்கள் டிராக்டரை கொண்டு வந்து பாட்டியிருக்காங்க. இப்போ அந்த டிராக்டர் செலவு, டீசல் செலவு, அதற்கு ஓட்டுநருடைய செலவு இல்லை. அப்போ நீங்கள் சொல்றதை பார்த்தா மழை வெள்ளத்துல திமுக விளம்பரம் தான் பண்ணுதுன்னு பார்த்தா மழை வெள்ளத்தை பயன்படுத்தி மெகா ஊழல் பண்ணிட்டு இருக்கா திமுக. கட்டாயம் மெகா ஊழல்னு சொல்றதை விட அவர்கள் ஒரு கணக்கு எழுதுறதுக்கு தயாராகிட்டாங்க. இப்போ அவங்க அந்த கணக்கை சொல்லுவாங்க இவ்வளவு செலவாச்சு அப்படின்றத. அதற்கான ஆதாரம் எதுவுமே இருக்காது. சிம்பிளா சொல்லணும்னா மேயர் பிரியா சொன்னதுதான் 83,000 பேருக்கு மதிய உணவு கொடுத்தோம்னு சொல்றாங்களே, எங்க கொடுத்தாங்க, யாருக்கு கொடுத்தாங்க, யார் சாப்பிட்டா, இதை எப்படி கண்டுபிடிப்பீங்க? இப்படி ஒரு கணக்கு எழுத வேண்டியதுதான். ஏற்கனவே இந்த சென்னை மாநகராட்சியில் வந்து பார்த்தீங்கன்னா அம்பத்தூர் அந்த மண்டலத்தில் வந்து பார்த்தீங்கன்னா வேலையில் இல்லாத தூய்மை பணியாளர்கள் கணக்கு காட்டுறதா செய்திகள்லாம் வந்துச்சு. ஆமா, அவங்களுக்கு கணக்கு காமிச்சு ஒவ்வொரு மாதமும் 1 கோடி ரூபாய், ஒவ்வொரு மாதமும் ஒவ்வொரு ஊழியருடைய பேர்ல 23,000. அவங்க அப்படி ஒருத்தராங்க வேலையிலே இல்லை, ஆனா அவருக்கு வந்து பாத்தீங்கன்னாக்கா 23,000 மாசம் சம்பளம் கொடுக்குறோம்னு சொல்லி மாதந்தோறும் 1 கோடி ரூபாய் ஊழல் பண்ணியிருக்காங்க. இதை சாதாரண அதிகாரிகள் செய்திருப்பார்களா? அப்போ இது மாதிரி மாநகராட்சியில நிறைய ஊழல்கள் இருக்கு. அதுல வந்து பாத்தீங்கன்னா இந்த மழையை பயன்படுத்தியும், மழைன்றது வந்து பாத்தீங்கன்னாக்கா அவங்களுக்கு வந்து ஒரு வரப்பிரசாதம் மாதிரி. அப்பா வந்துருச்சுப்பா, வாங்கப்பா நமக்கு ஊழல் செய்யறதுக்கு ஒரு ஆப்ஷன் வந்துருச்சு, ஒரு டைம் வந்துருச்சு அப்படின்னு தயாராகிடுறாங்களா? அதேதான். இப்ப திட்டங்கள் இவங்க தீட்டுறதே எதற்காக தீட்டுறாங்க? 2 விஷயத்துக்காக தீட்டுறாங்க. ஒண்ணு மக்களை ஏமாத்தணும், ரெண்டாவது வந்து பாத்தீங்கன்னா ஊழல் செய்யணும். இதற்கான திட்டங்களை வகுக்கிற மாதிரியே இன்னைக்கு மழைங்கிறது அவங்களுக்கு ஒரு காரணம் ஆயிடுச்சு. இதை பயன்படுத்தியும் பொய் கணக்குகள் இவர்கள் எழுதுவதற்கான வாய்ப்புகள் மிக 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 அதிகம். அப்படின்றதுதான் உண்மை. ஓகே ஸ்ரீராம், திமுகவோட இந்த ஊழல் முகத்துக்கு மக்கள் என்ன பதில் சொல்றாங்க? இல்ல மக்கள் பதில் சொல்ல வேண்டிய காலம் வெகு தொலைவில் இல்லை, இன்னொரு 4-5 மாசத்துல பதில் சொல்லுவாங்க. நம்ம பொறுத்து வந்து பார்ப்போம். நேரத்தை செலவிட்டு கருத்துக்களை பகிர்ந்தமைக்கு மிக்க நன்றி. நன்றி. நேயர்களே, மற்றும் ஒரு நிகழ்ச்சியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.